கூட்டணி அரசு 2014ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்தது. 3வது முறையாக ஒரு மைனாரிட்டி அரசாக இப்போது ஆட்சி பொறுப்பிலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசு வந்ததிலிருந்து நம்முடைய இந்தியா பாரம்பரியமாக பின்பற்றி வந்த சுயேட்சையான அணிசேரா கொள்கையை, அயல்துறை கொள்கையை கைவிட்டு அமெரிக்க ஆதரவு கொள்கையைத்தான் பின்பற்றி வருகிறது. அமெரிக்கா சொல்கிறபடி தான் எல்லா விஷயத்திலும் நடந்து கொள்கிறது. இப்பொழுது இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக தொடுத்து வருகிற படுபயங்கரமான அந்த இனவெறி தாக்குதல் விஷயத்தில் கூட ஒரு மென்மையான அணுகுமுறையைத்தான் மோடி அரசு பின்பற்றுகிறது. பாலஸ்தீன மக்களுக்கு என்றென்றும் இந்திய மக்களும் அரசும் துணை நின்று வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இனவெறி பிடித்த, யுத்த வெறி பிடித்து அலைகிற 14,000 குழந்தைகளை பணயம் வைத்து அவர்களை பட்டினி போட்டு காசா பகுதியையே அழிக்க துடிக்கிற இஸ்ரேலுக்கு இன்றைக்கு மோடி அரசு மறைமுகமாக துணைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதேபோல அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் என்னுடைய நெருங்கிய நண்பர் என்று பிரதமர் மோடி சொல்கிறார். அதையே தான் ட்ரம்பும் சொல்கிறார். ஆனால் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவில் இருந்த அதே நேரத்தில் அங்கே இருந்த இந்தியர்களை சட்டவிரோதமாக குடியேறினார்கள் என்று சொல்லி ஒரு அடிமைகளைப் போல மனோகரா படத்திலே, கலைஞர் கதைவசனம் எழுதிய மனோகரா படத்திலே நடிகர் திலகம் சிவாஜி அவர்களை கைகளிலும் கால்களிலும் விலங்கு பூட்டி அரசவைக்கு இழுத்து வருவதைப் போல சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்று இந்திய மக்களின் மீது, இந்திய குடிமக்களின் மீது குற்றம் சுமத்தி அமெரிக்க அரசு அவர்களை கைவிலங்கு போட்டி காலிலே சங்கிலியால் பிணைத்து ஒரு இராணுவ விமானத்திலே அள்ளி வந்து குப்பையைப் போல இந்தியாவிலே கொட்டிவிட்டு போகிறார். இடையிலே அவர்கள் கழிவறைக்கு செல்லக்கூட அனுமதிக்கப்படவில்லை என்றெல்லாம் தகவல் வந்தது. ஆனால் அமெரிக்காவிலே அப்போது இருந்த நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வார்த்தை கூட இதை கண்டிக்கவில்லை. இன்றைக்கு ட்ரம்ப் மீண்டும் ஜனாதிபதியான பிறகு அனைத்து நாடுகளின் மீதும் இறக்குமதி வரியை அதிகரிக்கிறார். இதனுடைய பொருள் என்ன? நம்முடைய நாட்டு பொருள்கள் அமெரிக்காவுக்கு செல்லக்கூடாது. ஆனால் அமெரிக்காவினுடைய பொருள்கள் நம்முடைய நாட்டில் இறக்குமதி செய்யப்படுமானால் அதற்கான இறக்குமதி வரியை குறைக்க வேண்டும் என்று அவர் நிர்பந்தப்படுத்துகிறார். அமெரிக்க ஜனாதிபதி திரு ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்த்தோன்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீசா ப்ராசஸை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது எதோட தொடர்ச்சின்னு பார்த்தோன்னா, திரு ட்ரம்ப் அவர்கள் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி என்ரோல்மெண்ட்லையும் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திரு ட்ரம்ப் அவர்கள் 2024 ஜெயிச்சார். இப்போ 25 ஜனவரி மாதம் அவர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமேட்டுலேருந்து தொடர்ந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டினால பல தாக்குதலை வச்சுட்டே வராது. அதுவும் குறிப்பாக பார்த்தோன்னா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் உலக அளவில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு யூனிவர்சிட்டி. அதுவும் குறிப்பாக ஐவி லீக் ஆஃப் ஸ்கூல்ஸ்னு சொல்கிறதுல ஒரு ரொம்ப முக்கியமான யூனிவர்சிட்டி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. அதாவது அமெரிக்காவோட சிவில் வார்ஸுக்கு அப்புறம் அமெரிக்காவோட லீகல் ஃப்ரேம் ஒர்க்காக லா மேக்கிங்காக இருக்கும், இது எல்லாத்துலேயுமே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட பங்களிப்பு ரொம்ப பெருசு. உலக அளவுலேயும் பல இன்டலெக்சுவல்ஸை, பல திங்க் டேங்க்ஸை, பல குளோபல் பயனர்ஸ் எல்லாம் உருவாக்குற ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலே இருக்குது. அதுவும் இந்த ட்ரம்ப்போட அறிவிப்பிற்கு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, வித்தவுட் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹார்வர்ட் இஸ் நோ மோர் ஹார்வர்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஹார்வர்டுக்கு மட்டும் இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டாக திரு ட்ரம்ப் அவர்களோட அறிவிப்புக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸோட விசாவுக்கான அறிவிப்புக்கு இது அமெரிக்காவுக்கும் பொருந்தும். ஏன்னா அமெரிக்கா பொருளாதாரத்தில் வெளிநாட்டு மாணவர்களோட பங்களிப்பு ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட $4.3 பில்லியன் அமெரிக்க பொருளாதார எக்கனாமியோட வெளிநாட்டு மாணவர்களோட பங்களிப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தோன்னா, இந்த அகாடமிக் இயர் ஆஃப் 2023 to 2024 பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1.1 மில்லியன் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அமெரிக்காவில் என்ரோல் பண்ணியிருக்காங்க, அதாவது யூஎஸ்ஏல. அதில் குறிப்பாக பார்த்தோன்னா சைனா அண்ட் இந்தியாவில் மட்டும் பார்த்தோன்னா 50, அதாவது இந்த 1.1 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸில் 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் இந்தியா அண்ட் சைனா. அதுவும் குறிப்பாக பார்த்தோன்னா இந்தியாவிலேருந்து 3 இன் ஹையர் ஸ்டடீஸ், ஹையர் எஜுகேஷனில் 3,00,000
37,630 மாணவர்கள், அதாவது 30% மேற்பட்ட மாணவர்கள் யாருன்னா இந்தியர்கள். அதுவும் இந்த காலேஜஸ் மட்டும் இல்லை, இதுக்கப்புறமேட்டும் சரி. அதாவது இந்த அமெரிக்காவில் 2023 டாக்டர் ரிசர்ச் டாக்டரேட் சொன்ன இந்தியர்களோட பங்களிப்பு பார்த்தோன்னா 2583 பேர் இந்தியர்கள். அதுவும் குறிப்பாக இந்த இந்த ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ், ரிசர்ச் அண்ட் இன்ஜினியரிங் இந்த படிப்புகள்லாம் முடித்த பிறகு அமெரிக்காலே இந்த ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ், ரிசர்ச் அண்ட் இன்ஜினியரிங்கில் ரொம்ப சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் யார் பண்ணதுன்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியர்கள் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன ஒரு கவலைக்கிடமான சூழ்நிலைனா, இப்போ ரீசெண்டாக சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வீசாவும் ரிவோக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சைனாலேருந்து கடும் எதிர்ப்பு வந்திருக்கு. ஆனால் நம்ம இந்தியாவிலேருந்து இன்னும் எந்த ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை எந்த ஒரு பதிலும் வரலாமா இல்லை. இதெல்லாம் இந்திய மாணவர்களுக்காக இருக்கட்டும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தோன்னா இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லை, இந்த ட்ரம்ப் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவர் வந்த உடனே, அதாவது பர்த் ரைட்டு சிட்டிசன்ஷிப் பை பர்த்ன்ற ஒரு விஷயத்தை கேன்சல் பண்ணுறாங்க. அது அமெரிக்காவோட கான்ஸ்டியூஷன்லேயே ஒரு 14th அமெண்ட்மெண்ட்டில் இருக்குது. அதை கேன்சல் பண்ணுறாங்க. அதனால இந்தியர்களுக்கு வர பாதிப்பு பார்த்தோன்னா, அதாவது லேட்டஸ்ட்டாக கடைசியாக வந்த சென்சஸ் படி பார்த்தோன்னா அமெரிக்காவில் இருக்க இந்தியன்ஸோட எண்ணிக்கை 5.4% பேர். அதாவது இமிக்ரெண்ட்ஸ், அதாவது இமிக்ரெண்ட் பாப்புலேஷனில் 34% பேர் அமெரிக்கர்கள். இப்போ அவங்களோட வாழ்வைக்கும் சரி, அவங்களோட அடுத்த தலைமுறையினருக்கும் சரி, அவங்க இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த ட்ரம்ப்போட பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் ரொம்ப ஒரு அச்சுறுத்தலை ஏற்பட்டுச்சு. அந்த டைமில் நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் எதுவுமே வரல. பிரதமராக மோடி அவர்கள் 11 ஆண்டுகளை நிறைவு செஞ்சுட்டார். ஆனால் வெளிநாட்டில் இன்றைக்கு இந்திய மாணவர்களுடைய கல்விக்கு பிரச்சனை வருது, குறிப்பாக அமெரிக்காவில் பிரச்சனை வருது, அவர் ஏன் வாயவே திறக்கல அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினா இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அமெரிக்காவுக்கு எதிராக எந்த காலத்தில் பிரதமர் மோடி பேசினார் அப்படிங்கிறதும், இப்போ சமீபத்தில் அமெரிக்க அதிபர் உலகம் முழுக்க கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 15 முறைக்கு மேலே சொல்லிட்டு இருப்பாரு, நான் போய் தான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரே வார்த்தை தான் கேட்டேன், நீங்கள் மட்டும் சண்டையை நிறுத்தலைன்னா இம்மீடியட்டாக அவங்க 2 பேருக்கும் நான் வர்த்தகத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு ஒரு மிரட்டல் விட்டு 2 பேரும் சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு. ட்ரம்ப் போகிற இடங்களில் எல்லாம், அது நீங்கள் அமெரிக்காவுக்குள்ளே அவர் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாருன்னா வேற, சவுதிக்கு போகிறாரு, அங்கே போய் அதையே பேசுகிறாப்புல. இதில் ரஷ்ய அதிபருடைய அதிகாரிகளிடம் பேசும்போதும் அதையே அவர் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறாரு. இப்போ இது உலகம் முழுக்க அவர் பேசியாச்சு. அமெரிக்க அதிபருங்கிற ஸ்டேச்சர்லேருந்து பேசுகிறாருன்னா அவருக்கு சரியான பதிலை இந்திய பிரதமர் தானே கொடுக்க வேண்டும். சைனாவோ இல்லை அமெரிக்கானோ வரும்போது ஒரு மியாவுன்னு கூட ஏன் சத்தம் வர மாட்டேங்குதுன்னு கேட்கக்கூடியவர் பாஜகவினுடைய மூத்த தலைவர் டாக்டர் சுப்பிரமணியன் சாமி. இன்னைக்கு வரைக்கும் நீங்க அவர் மேல நடவடிக்கை எடுக்கல, அவர் பேசுறத கட்சி ஏத்துக்குதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப மாணவர்களுடைய படிப்பு அப்படின்னா, என்றைக்கு பாஜக படிப்பு சார்ந்து அவர்கள் கவலைப்பட்டு இருக்கிறார்கள், நம்ம பசங்க வெளிநாட்டுக்கு படிக்க போறாங்க, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்காலர்ஷிப் என்பது கை வைக்கப்பட்டிருக்கிறது. மைனாரிட்டி கம்யூனிட்டி அவங்க டார்கெட் பண்ணி தான் அடிக்கிறாங்க. நீங்க ஒன்று கவனிக்கணும், மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப் வெறும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன், சீக், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், பார்சிஸ்னு 6 மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் அதுக்குள்ள வராங்க. இப்போ மைனாரிட்டிஸ் இருந்து வெளிநாட்டுக்கு படிக்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே பேங்க்ல இன்ட்ரெஸ்டாக சப்சிடி கொடுப்பதன் மூலமாக அவங்களுக்கான தொகையை, அந்த கல்வி செலவில் இந்திய அரசு தொடர்ந்து மாதம் மாதம் ஒரு பங்கு செலுத்திக்கிட்டு இருந்துச்சுங்கிறத பார்க்குறோம். கல்வி ஸ்டடீஸ்க்காக, அவங்களுடைய படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறவங்களுக்கு இதற்கான நிதியை கடந்த ஆண்டு பாதியாக குறைத்திருக்கிறது மோடி அரசு. 2024-25 15.3 கோடியாக இருந்த பட்ஜெட் ஒதுக்கீடு என்பது 2025-26 8 கோடியாக அது மாறி இருக்கிறது. பாதியாக குறைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி குறைச்சாங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல. என்னன்னா, இப்போ ஒவ்வொரு ஆண்டும் இந்திய அரசு தான் செலக்ட் பண்ணி அந்த மாணவர்களுடைய அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு, சில சமயம் அங்கே அவங்களுடைய முயற்சினால் அங்கே என்ன பண்ணுவாங்க, பல்கலைக்கழகங்களில் படிப்பதற்கான இடத்தை அவங்க ரெஸ்யூம்ஸ் மற்றதெல்லாம் அனுப்பி அதுக்கான வேறு ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது, பண்ணி கூட இடம் வாங்கிடுவாங்க. ஆனால் அப்படி இடம் வாங்கியவர்களுக்கு கூட அனுப்பணுமா இல்லையா, என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது முடிவு பண்ணக்கூடியது மோடி அரசாக இருக்கிறது. இங்கே இவங்க அவங்களுக்கு அரசு உதவித்தொகை கொடுக்குமா இல்லையாங்கிறதுக்கு எடுக்கிறாங்க. இதில் 3/4 பங்கு தான் அவங்க சீட்டே ஃபில் பண்ணுறாங்க. கடந்த ஆண்டு 75 பேருக்கு மத்திய அரசு பணம் கொடுத்து படிக்க வைக்கணும்னு இருக்கிறதுல இவங்க கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணது 24 பேர் தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஏங்க, இந்தியாவிலேருந்து படிப்பதற்கு நீங்கள் கிட்டத்தட்ட 20% 25% இருப்பாங்களா, அந்த 6 மாதத்தை வரும் சேர்ந்து 20% அப்ராக்சிமேட்டான்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த 20%லேருந்து 75 பேரா உங்களுக்கு வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில்வதற்கு கேண்டிடேட்டுக்கு ஆள் இல்லாமல் இருந்திருப்பாங்க. அவ்வளவு தகுதி குறைபாடு உங்களுக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்ல வரீங்களாங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா? அப்போ திட்டமிட்டு மைனாரிட்டிஸ் வெளியில் போவதுங்கிறதையே நீங்கள் காலி பண்ணுறீங்க. இது போக இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நல்ல இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் இந்தியாவினுடைய டாப் பல்கலைக்கழகங்களில் படிக்க நாங்கள் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறோம்னு அறிவிச்சாங்க. 2018 அறிவிச்சாங்க. அதை கடந்த ஆண்டோடு நாங்கள் ஊத்தி மூடுகிறோம் அப்படின்னு மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. என்னன்னா, வெளிநாட்டில இருந்து இங்க படிக்க வரவங்க இந்த தத்துவம், இந்திய தத்துவம்னு இவங்க ஓபன் பண்ணுவாங்க. அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இவங்க புராண கதைகள் எல்லாம் உள்ள தூக்கி போடுறது, கேட்டாத அறிவியல்ங்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் இப்படியெல்லாம் வரும் பொழுது இது வெளியில போது ஒரு விவாத பொருளா மாறுகிற இடம் இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இங்க இருக்கக்கூடிய கல்வி சூழல் குறித்த புரிதல் அவங்களுக்கு வந்ததுன்னா அது சர்வதேச அளவில் விமர்சனமாக மாறும். ஏன்னா இன்னைக்கு உயர்நிலை கல்வி நிலையங்கள் எல்லாம் எப்படி பாஜக RSSகாரர்கள் கைப்பற்றி வச்சிருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். அதனால வெளிநாட்டில இருந்து இங்க படிக்கிறவங்களுக்கு அரசே ஸ்காலர்ஷிப்ஸ் ஃபண்டெல்லாம் கொடுத்து கூப்பிட்டுச்சுல்ல, அதை 6 ஆண்டுகளில் ஊத்தி மூடி விட்டார்கள்ங்கிறத பார்க்குறோம். அமெரிக்காவில் ட்ரம்ப் அரசு பொறுப்புக்கு வந்த பிறகு பல்வேறு குளறுபடிகள் நடந்து வருகின்றன. அடுக்கடுக்கான அத்துமீறல்கள், துடுக்குத்தனங்கள் இவைதான் ட்ரம்ப் ஆட்சியினுடைய சாட்சியாக மிளிர்ந்து வருகிறது. இந்திய மாணவர்கள், அமெரிக்காவில் படிக்க போனவர்கள் பலரை வீட்டுக்கு திருப்பி அனுப்பும் பல சட்ட நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்து வருகிறது. ஒரு காலத்தில் பல லட்சம் பேர் மாணவர்கள், இந்திய மாணவர்கள் கல்வி கற்க அங்கு வாய்ப்பளிக்கப்பட்ட ஒரு நிலைமை மாறி சின்ன சின்ன குற்றங்களுக்காக, உதாரணத்திற்கு பாலஸ்தீன பிரச்சனைகளுக்காக போராடிய மாணவர்கள் விசா மறுக்கப்பட்டு கல்வி காலம் தடை செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதுபோலவே போக்குவரத்து விதிமீறல் கூட இன்றைக்கு சட்ட பிரச்சனையாக்கி அவர்களுக்கான கல்வி விசா ரத்து செய்யப்படுகிறது. அதுபோலவே பல செய்திகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மாணவர்கள் கல்லூரி விட்டு கல்லூரி மாறுதல், அல்லது கல்லூரியிலே தன்னுடைய படிப்பு காலத்தில் பேப்பர் அரியர்ஸ் என்று சொல்வார்களே, அந்த படிப்பை முடிக்காமல் டிராப் அவுட் என்று சொல்கிற அந்த இடைநிறுத்தம் இல்லாமல் படிக்க வேண்டும் என்கிற விதிமுறைகளெல்லாம் வைத்து இனி இந்தியர்கள் அங்கு கல்வியே கற்க முடியாது என்கிற அளவிற்கு ட்ரம்ப் நிர்வாகம் மாற்றியிருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனை வந்தபோது நம்முடைய மாணவர்கள் எல்லோரும் இந்திய வெளியுறவுத்துறையை அணுகினார்கள். குறிப்பாக அந்தந்த நாடுகளில் இருக்கிற தூதரகங்களை தொடர்பு கொண்ட போது அமெரிக்க சட்டத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஏற்கனவே நம்முடைய இந்தியர்கள் சட்டவிரோதமாக குடியேறினார்கள் என்று கையிலும் காலிலும் விலங்கிட்டு அனுப்பினார்கள். அதற்கு சின்ன சின்ன நாடுகளெல்லாம் பல்வேறு நாடுகள் சார்ந்தவர்கள் வந்தபோது எதிர்ப்பை காட்டியது. இந்தியா மௌனம் சாதித்தது. 56 இன்ச்சு நெஞ்சம் கொண்ட மோடி இப்போதும் நீடித்த மௌனத்தையே தன்னுடைய பதிலாக அளிக்கிறார்கள் என்றால், இந்த அடிமை புத்தி தான் இந்தியாவினுடைய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. இதே மோடி நான் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவிற்கு விசா வாங்குவதற்கு உலகத்திலே பலர் திரண்டு நின்று இந்திய விசாவுக்காக காத்திருப்பார்கள் என்றார். ஆனால் அந்த நிலைமையும் மாறிவிட்டது. ஆண்டுக்கு 23 லட்சம் பேர் இந்தியர்கள் வெளிநாட்டுக்கு சென்று குடியேறி கொண்டிருக்கிறார்கள். எனவே இவையெல்லாம் இன்றைக்கு பிரச்சனையாக இருக்கிறது. எதிர்த்து பேச வேண்டிய மோடி அரசு பேச மறுக்கிறது. பிரதம மந்திரி மோடி அவர்கள் எப்படி இருக்கிறார்னா, ஏதோ ட்ரம்ப் தான் அவரோட கட்சி தலைவர் மாதிரியும் இல்லை அவரோட தலைவர் மாதிரியும் நடந்துக்கிறார். ட்ரம்ப் எது சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கிறார். இந்தியா வரலாற்றிலேயே இவ்வளோ ஒரு பலவீனமான பிரதம மந்திரி இருந்ததா சரித்திரமே கிடையாது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே பாகிஸ்தானோட போருக்கு போனோம் 49ல் காஷ்மீரை மீட்கிறதுக்காக. அதே மாதிரி 62ல் சைனாவோட போர், அதுக்கப்புறம் 71ல் நம்ம பாகிஸ்தானோட போர் கொடுத்து பங்களாதேஷுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம். அதே மாதிரி 19 வாஜ்பாய் காலத்தில் கார்கில் நடந்தது. எப்பயுமே வேற எந்த நாட்டையுமே அதில் நம்ம தலையிட விடவில்லை. 49ல் சுதந்திரம் அடைஞ்ச உடனே காஷ்மீரை ஃபுல்லாக ஆக்கிரமி செய்யணும்னு பாகிஸ்தான் நினைச்சாங்க. அமெரிக்காவை எதிர்த்து தான் நம்ம ராணுவ வீரர்கள் போராடி நமக்கு காஷ்மீரை வாங்கி கொடுத்தாங்க. யாரு? நேரு அவர்கள் தான். நேரு எல்லா காரணத்துக்கும் நேருங்கிறாங்கல்ல இப்ப பாஜகறாங்க, ஆனா நேரு தான் வாங்கி கொடுத்தார். அதே மாதிரி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் கடுமையா போராடி, சாதாரண போராட்டம் இல்ல, மிகப்பெரிய போராட்டம் பண்ணி பங்களாதேஷ் ஒரு நாட்டையே உருவாக்கி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லைன்னா நமக்கு அந்த சைட்லயும் பாகிஸ்தான்காரங்க மிகப்பெரிய இடையூறு பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்தியா பங்களாதேஷ் சுதந்திரம் வாங்கி தரது அமெரிக்கா எதிர்த்தாங்க. நம்ம சுதந்திரம் வாங்கி ஒரு தனி நாடு அறிவிச்சு ஒரு நாள் கழிச்சு தான் அங்க அமெரிக்காவோட ராணுவம் வந்தது எது பாகிஸ்தான் உதவுறதுக்கு. அப்பயும் நம்ம அதை எதிர்த்து பண்ணோம். கார்கில் அப்பயும் வேற எந்த நாட்டையுமே வர விடல. ஆனா இந்த தடவை
நம்ம மக்களை பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அவங்களோட சேர்ந்தவங்க வந்து சுட்டு கொலை செஞ்சாங்க கல்வான் பகுதியில். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்தணும். ஆனால் அமெரிக்கா பேச்சை, ட்ரம்ப் பேச்சை கேட்டுட்டு யாரு மோடி அவர்கள் போரை நிறுத்திட்டாங்க. இதை சொன்னது யாரு? ட்ரம்ப்பே. நான் வந்து மோடி கிட்ட பேசினேன், ஜெய்சங்கர்கிட்ட பேசினேன், அதனால போரை நிறுத்திட்டாங்கன்னு. அதுக்கு வந்து இது வரைக்கும் மோடியோ ஜெய்சங்கரோ இல்லை மோடி சொல்றதை நான் கேட்கலன்னு சொன்னாங்களா? கிடையாது. மோடி எது சொன்னாலும் ட்ரம்ப் எது சொன்னாலும் மோடி உடனே செஞ்சிடறாரு. அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எதனாலனா அவருக்கு ட்ரம்ப்பை பார்த்து ஒரு மிகப்பெரிய பயம். ஏன்னா நம்ம மண்டவாளத்தெல்லாம் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. ஏன்னா இங்கே எப்படி நம்ம ஃபோர்ஜரி செஞ்சு நாட்டை நடத்துகிறோம். அதனால இன்னொரு விஷயம் கேட்குறேன். 50 ரூபா இருந்த டாலர் மோடி வந்ததுக்கப்புறம் 100 ரூபாய் ஆயிடுச்சு. 110 ரூபா கிட்ட போயிடுச்சு. அதே மாதிரி யூரோ 2015 ஒரு யூரோ வந்து 68 இந்தியா ரூபாய் தான் இருந்தது. இப்போ 98 இந்தியா ரூபாய். இது எல்லாமே வந்து மோடியோட பலவீனத்தினால் வந்தது. இப்போ இந்திய மாணவர்கள் அமெரிக்கா போய் படிக்க முடியாம அவ்வளோ பெரிய திண்டாட்டத்தில் இருக்காங்க. எப்படி அவங்களுக்கு கஷ்டப்பட்டு 2 வருஷம் படிச்சு GRE எக்ஸாம், GMAT எக்ஸாம், அதுக்கப்புறம் SAT போன்ற எக்ஸாமுக்கெல்லாம் 2 வருஷம் 3 வருஷம்னு படிச்சு இருக்கிற காசெல்லாம் அது 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி ஒவ்வொரு காலேஜுக்கும் அப்ளிகேஷன் போட்டு அட்மிஷன் வாங்கி கஷ்டப்பட்டு வீட்டையோ இல்லை சொத்தையோ அடகு வச்சு அந்த காலேஜில் படிக்கிறது லோனை வாங்கி அட்மிஷன் லெட்டரை வாங்கி அதை போயிட்டு சமர்ப்பிக்கலாம், எம்பசியில் போய் சமர்ப்பித்து விசா வாங்கலான்னு போனால் எந்த இந்தியா மாணவர்களுக்கு விசா கிடையாது அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சிட்டார். அயல்துறை கொள்கை மட்டுமல்ல, உள்நாட்டு விஷயத்திலும் இந்த 11 ஆண்டுகள் ஆட்சி என்று இன்றைக்கு தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்களே, அனைத்து துறையிலும் மோடி அரசு படுதோல்வி அடைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. உதாரணமாக ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை என்றார்களே, செய்தார்களா? அது மட்டுமல்ல, வேளாண் விளைபொருளுக்கு அந்த உற்பத்தி செலவை விட 1.5 மடங்கு அதிக விலை தருவோம் என்றார்களே, செய்தார்களா? இல்லை. அது மட்டுமல்ல, இங்கே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கருப்பு பணத்தை எல்லாம் கைப்பற்றி ஒவ்வொருவருடைய இந்திய குடிமக்களுடைய வங்கி கணக்கிலும் அந்த கருப்பு பணத்தை பிரித்து போடுவோம் என்று சொன்னார்களே, ஒரு நயா பைசாவாவது இவர்கள் போட்டார்களா? வங்கி கணக்குக்கு வந்ததா? வரவில்லை. மாறாக எரிபொருள் மானியத்துக்கு கொடுத்து வந்த அந்த சிலிண்டருக்கு கொடுத்து வந்த மானியத்தையும் நாங்கள் வங்கியிலே போடுகிறோம் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் நிறுத்திவிட்டார்கள். இவர்கள் கருப்பு பணத்தை கண்டுபிடித்து நம்முடைய வங்கி கணக்கிலே போடவில்லை என்பது மட்டுமல்ல, எரிபொருள் மானியத்திற்கு கொடுத்து வந்த அந்த எரிபொருள் மானியத்தையும் நிறுத்திவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. பெட்ரோல் டீசல் விலை உயர்கிற பொழுதெல்லாம் என்ன சொல்வார்கள்? சர்வதேச சந்தையிலே கச்சா எண்ணெய் விலை உயர்கிறது, எனவேதான் இங்கே எண்ணெய் விலை இங்கே பெட்ரோல் டீசல் விலை உயர்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் சமீப காலத்தில் சர்வதேச சந்தையில் பெட்ரோல் அந்த கச்சா எண்ணெயினுடைய விலை கடுமையாக சரிந்த பொழுதும் கூட அதனுடைய பலன் இந்திய மக்களுக்கு கிடைக்காமல் வரி மேல் வரி போட்டு இவர்கள் இந்திய மக்களை வதைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரில் ஒரு குருகுல குலக்கல்வி முறையை கொண்டு வருகிறார்கள். மும்மொழி திட்டம் என்கிற பெயரிலே ஏற்றால்தான் தமிழ்நாட்டினுடைய நம்முடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டிய அந்த 2152 கோடியை தருவோம் என்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பகிரங்கமாகவே மிரட்டுகிறார். இன்றைக்கு வரைக்கும் அந்த நிதியை தரவில்லை. பேரிடர் நிதி தரவில்லை, GST நிதி தரவில்லை. சமீபத்திலே நம்முடைய தமிழக முதல்வர் அந்த நிதி ஆயோக் கூட்டத்திலே பங்கேற்று பேசுகிற பொழுது மொத்த வரி வருவாயில் 50% மாநிலங்களுக்கு தர வேண்டும். இது நம்முடைய முதல்வருடைய குரல். இதை முதலில் எழுப்பியவர் யார் தெரியுமா? குஜராத்திலே முதல்வராக இருந்த நரேந்திர மோடி. அன்றைக்கு அவர் கேட்டார், மாநிலங்கள் ஒன்றும் பிச்சைக்காரர்கள் இல்லை என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு மாநிலங்களுக்கு தர வேண்டிய பேரிடர் நிதி உட்பட, கல்வி நிதி உட்பட, சுகாதார நிதி உட்பட, 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதி உட்பட அனைத்தையும் நிறுத்தி வைக்கிறார்கள். ஏனென்றால் மாநிலங்களை இவர்கள் மதிப்பதே இல்லை என்பதுதான் இதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்னைக்கு நடக்கிற இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு அப்புறம் இது என்ன நடக்குதுன்னா, அதாவது 2 நாட்டுகளுக்குமே போர் நிறுத்தம் வருது. அதை இந்தியா அறிவிக்கிறதுக்கு முன்னாடி, எல்லாத்துக்கும் முன்னாடி திரு ட்ரம்ப் அவர்கள் அறிவிக்கிறாங்க. அந்த ட்ரம்ப் அவர்கள் தான் அதுவும் என்னோட தலையீட்டின் பேரில் தான் நான் உள்ளே தான் சமரசம் பண்ணி நிறைய ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த போர் நிறுத்தத்தை எடுத்துகிட்டு வரும் திரு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க.
அதுக்கு வந்து நம்ம நாட்டிலேருந்து வந்து ரெஸ்பான்ஸ் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாமே வந்து ரொம்ப கவலைக்கிடமான செய்திகள். அதுவும் ஒரு வாட்டி இல்லை, தொடர்ந்து அதாவது இந்த 22 நாட்கள் டைமில் வந்து 12 முறை திரு ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாங்க, என்னோட தலைமையில் தான், என்னோட அறிவுறுத்தலின் பேரில் தான், என் தலையீட்டின் பேரில் தான் இந்த போர் நிறுத்தம் வந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம சைட்லேருந்து வந்து ஒன்றும் பெரிய ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லை. அதுவும் திருப்பி சொல்கிறப்போ நம்ம அதுவும் இந்தியாவோட லெகசிக்கே இது வந்து ஒரு மிகப்பெரிய இது ஒரு மிகப்பெரிய இழுக்காக இருக்குது. ஏன்னா பார்த்தோன்னா இந்தியாவோட லெகசி எப்பேற்பட்ட லெகசினா, இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறம் பல நாடுகள் வந்து இந்த காலனி ஆதிக்கத்துலேருந்து சுதந்திரம் பெறுது. அதுக்கப்புறம் பல நாடுகள் பல பொருளாதார மாற்றங்கள் எல்லாமே நடக்குது. அப்போ வந்து உலக அளவில் ஒரு 2 வெஸ்டர்ன் பிளாக்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் பிளாக்ஸ்ன்னு ஒரு மிகப்பெரிய அதிகார மோதல் பவர் டஸ் நடக்குது. அப்போது வந்து உலகத்துக்கே வழிகாட்டியாக நம்ம இந்தியாவோட முதல் பிரதமர் திரு பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட், அணிசேரா நாடுகள் என்ற ஒரு விஷயத்தை, ஒரு அணிசேரா கொள்கை, அணிசேரா நாடுகள் என்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை எடுத்து உலகத்துக்கே ஒரு முன்னோடியாக வழிகாட்டியாக திகழ்ந்தார்கள். அந்த வரிசையில் வந்து 1983ஆம் ஆண்டில் 7th, அதாவது இந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டோட 7th சம்மிட்டில் நம்ம அன்றைய இந்திய பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் அவங்க தலைமையை ஏற்கிறாங்க. அன்றைக்கி உலகத்தையே திரும்பி பார்க்க, அவங்க தலைமையின் மூலமாக உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாங்க. அதுக்கு முன்னாடியே பங்களாதேஷ் லிபரேஷன் வாரத்தில் மிகப்பெரிய ஒரு கைடிங் ரோல் ப்ளே பண்ணது நம்ம அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். இந்த மாதிரி உலக அளவில் அன்றைக்கி அந்த 1983 அன்றைக்கி இருந்த நான் அலைன்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் எக்ஸ்பர்ட் ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் இஸ் த மோஸ்ட் க்ரூஷியல் மூமெண்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் திஸ் மூமெண்ட். அதுக்கடுத்து அவங்க சொல்கிறாங்கன்னா, த ரைட், அதாவது வந்து சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான ஆளுமையை தேர்ந்தெடுத்திருக்காங்க, சரியான ஆளுமை இன்றைக்கி இந்த அதிகாரத்தில் இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு ரிச் லெகசி, மிகப்பெரிய ஒரு வரலாறு உடைய நாடு நம்ம நாடு. ஆனால் இன்றைக்கி வந்து திரு ட்ரம்ப் அவர்கள் திரும்பி தன்னோட தலையீட்டின் மீது தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பிரதமர் கிட்டேருந்து எந்த பதிலும் வரல. அதாவது விஸ்வகுருவாக இருந்த பிரதமர் மௌன குருவாக தான் இருக்காருன்னு பார்த்தோன்னா, இந்த விஷயத்தில் குறிப்பாக பார்த்தோன்னா, அதாவது வந்து திரு ட்ரம்ப் அவர்கள் நரேந்திர மோடின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பிரதமர் சரண்டர்ன்ற நிலைமையில் இருக்காங்க. மோடி நம்ம நாட்டை முன்னேற்றிட்டாரு, நம்ம நாடு பெரிய அளவில் முன்னேற்றத்தை கண்டிருக்குதுன்னு சொல்லிட்டு மோடியோட ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இந்தியா முன்னேறி இருக்குதா? அவங்க மோடி முன்னேற்றினதுக்கு அடையாளமா இந்தியாவோட ஜிடிபி உலக அளவில் 4வது இடத்துக்கு முன்னேறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா உண்மையிலேயே முன்னேறிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத எதை வச்சு முடிவு பண்ணலாம்? நம்ம ஜிடிபி வச்சு முடிவு பண்ண முடியாது. ஏன் முடியாதுன்னு சொல்றேன்னா, ஒரு உதாரணத்தில் விளக்க முடியும். இப்போ ஒரு 3 பேர் கொண்ட குடும்பம் ஒன்று இருக்கு, இன்னொரு இடத்துல 10 பேர் கொண்ட குடும்பம் ஒன்று இருக்கு. இந்த 3 பேர் கொண்ட குடும்பம் ஒரு 90,000 ரூபாய் மாசத்துக்கு சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 10 பேர் கொண்ட குடும்பம் 1 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இப்ப 90,000 பெருசா 1 லட்சம் பெருசானா 1 லட்சம் பெருசு. ஆனா இந்த 2 குடும்பத்துல எது பணக்கார குடும்பம்னு கேட்டா நம்ம அந்த 3 பேர் கொண்ட குடும்பத்தை தான் சொல்லுவோம். ஏன்னா அவங்களுடைய பெர் கேபிட்டா இன்கம் ஆளுக்கு 30,000 வருது. ஆனா அந்த 10 பேர் கொண்டவங்களோட பெர் கேபிட்டா இன்கம் ஆளுக்கு 10,000 தான் வருது. இப்ப இதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஜிடிபியை வச்சு நம்ம ஒரு நாடு முன்னேறிடுச்சா இல்லையாங்கிறத முடிவு பண்ணக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்ப எதை வச்சு முடிவு பண்ணணும்? பெர் கேபிட்டா இன்கம் growth ரேட், அதை வச்சு முடிவு பண்ணலாம். பெர் கேபிட்டா இன்கம் எந்த விகிதத்துல வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குதுன்னு. இப்ப மன்மோகன் சிங் காலத்துல பார்த்தோம்னா பெர் கேபிட்டா இன்கம் வந்து 5.9% அந்த அளவுல வளர்ந்துகிட்டு இருந்தது. ஆனா மோடியுடைய காலத்துல வந்து அது 3.8% சுருங்கிருச்சு. இதை வச்சு பார்க்கும்போது மோடி நாட்டை முன்னேற்றலைங்கிறது தெரியுது. இதுக்கு அடுத்தது ஜிடிபியோட வளர்ச்சி விகிதம். ஜிடிபி எந்த சதவீதத்தில் வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மன்மோகன் சிங் காலத்துல அது 6.8% இருந்தது ஆவரேஜ் growth ரேட். இப்போ வந்து 5.7% மாறிடுச்சு. இந்த 5.7% இவங்க கோல்மால் பண்ணி கொண்டு வந்ததுதான். அதாவது ஜிடிபியை கால்குலேட் பண்ற அந்த ஃபார்முலாவை ஆல்டர் பண்ணாங்க. ஏன் ஆல்டர் பண்ணாங்கன்னா, ஆல்டர் பண்ணாம அப்படியே கொடுத்தோம்னா அது ரொம்ப குறைவா இருக்குது வளர்ச்சி விகிதம் அப்படிங்கறதுனால ஆல்டர் பண்ணாங்க. இதை எப்படி ஒரு உதாரணத்தின் மூலமா புரிய வைக்க முடியும்? இப்போ ஒரு ஏக்கரால 100 மூட்டை விளைச்சல் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு நீங்க ஒருத்தங்கிட்ட ஒப்படைக்கிறீங்க. அவர் விளைச்சல் பண்றாரு, ஆனா 100 மூட்டை வரல.
ஒரு 70 மூட்டை தான் வந்திருக்குது. 70 மூட்டை உங்ககிட்ட வந்து கொடுத்தா நீங்க திட்டுவீங்க. அதனால என்ன பண்றாரு அவரு, மூட்டையோட சைஸை குறைச்சிடுறாரு. அப்ப குறைச்ச 100 மூட்டை வரும்ல. ஆனா அப்படி குறைச்சுமே 100 மூட்டை வரல அப்படிங்கறத இங்க இருக்கிற நிதர்சனம். அந்த மாதிரி ஜிடிபியோட கால்குலேட் பண்ற அந்த ஃபார்முலாவை ஆல்டர் பண்ணியுமே மன்மோகன் சிங் அவருடைய வளர்ச்சி விகிதத்தை உங்களால தொட முடியலைங்கிறது தான் இங்க நிதர்சனம். அடுத்தது பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வேலை வாய்ப்பின்மை வந்து ஒரு நாடு முன்னேறி இருக்குதா இல்லையாங்கிறத சொல்லக்கூடிய ஒரு காரணியா இருக்கும். மன்மோகன் சிங் காலத்துல வேலை வாய்ப்பு இன்மை 2.2% இருந்தது. ஆனா இப்போ மோடியோட ஆட்சியில 6.1% மாறிடுச்சு. 50 வருடங்களில் இல்லாத அளவுக்கு வேலை வாய்ப்பின்மை அதிகமாயிருக்கு. இதை வச்சும் பார்க்கும்போது மோடி நாட்டை முன்னேற்றல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த ஆளுநர்கள் வழியாக மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கங்களை மாநில அரசுகளுக்கு எதிராக ஒரு போட்டி அரசாங்கத்தையே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில், கேரளாவில், டில்லியில் இப்படித்தான் இளைஞர் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். மேற்கு வங்கத்தில், பல்வேறு மாநிலங்களில், எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஆளுநர்களை, அலுவலகங்களை ஒரு RSS அலுவலகம் போல மாற்றுகிறார்கள். அவர்களுடைய சித்தாந்தங்களை புகுத்துகிறார்கள். மாநில சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்புகிற மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் ஒப்புதல் மறுக்கிறார்கள். இதில் தமிழக அரசு, திமுக அரசு, நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய MK ஸ்டாலின் அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை பெற்றார்கள். அது என்னவென்றால், முதன்முறையாக உச்சநீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஒப்புதல் வழங்க மறுத்த 10 மசோதாக்களுக்கு சட்டம் அது செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஆனால் அதையும் கூட பொறுத்து கொள்ள முடியாமல் குடியரசுத் தலைவர் கேள்வி கேட்கிறார் என்கிற பெயரில் அதையும் இன்றைக்கு கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். கூட்டாட்சி தத்துவத்தை குழி தோண்டி புதைக்க முயல்கிறார்கள். மோடி அரசு பெருமைப்படுறதுக்கு உள்ளபடியே என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க குறிப்பிடுவாங்க, நாங்கள் இந்தியாவை 5வது பொருளாதாரத்தில் பெரிய நாடாக கொண்டு வந்து விட்டோம், இப்போ 4வது பெரிய நாடாக மாறிவிட்டது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வகையில் பார்த்தா அது சரியான மாதிரி தானே இருக்கும். ஆனால் பல முனைகளில், பல்வேறு கோணங்களில் பாஜக அரசு அல்லது மோடி அரசு இன்றைக்கு தோற்று போயிருக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்கிறது. ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு நாட்டுக்கு எது பெருமை அப்படின்னு நம்ம கேட்குறோம். இந்த ஒரு நாடு மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறிவிட்டது என்பது பெருமையா அப்படின்னா அதை அப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு, இந்தியாவை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரராக வந்துவிட்டார் என்பது பெருமையா, இந்தியாவில் தனிநபரினுடைய வருமானம், ஒரு தனிநபர் பெரிய பணக்காரராக, இந்தியாவிலே பெரிய பிக் ஷாட்டாக, உலகத்திலே நம்பர் 2க்கும் 3க்கும் 10க்குள்ளே போகிறாருங்கிறது பெருமையா, இங்கு தனித்தனியாக இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், அவர்களுடைய வருமானத்தை நாங்கள் பெருக்கி இருக்கிறோம், தனிநபர் வருமானத்தை என்பது பெருமைப்படக்கூடிய விஷயமா அப்படிங்கிறத உள்ளபடியே இவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எனக்கு ஒரு பாயிண்ட் என்னென்னா, நாங்கள் வறுமையை ஒழிச்சிட்டோன்னு கிளைம் பண்ணுறோம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் 80 கோடி பேருக்கு நாங்கள் இலவசமாக மாதந்தோறும் ரேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது இலவச ரேஷனா, இல்லை குறைஞ்சபட்சம் அதை கூட அவங்களால ஈட்டுவதற்கான வாழ்க்கை தரம் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒப்புக்கொள்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் இந்த அரசு வந்த பிறகு கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 22 லட்சம் கோடி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. யாருக்கு? விவசாயிகளுக்கா, இல்லை மகளிர் சுய உதவி குழுவுக்கா, இல்லை பிள்ளைகள் வாங்கிய கல்வி கடனா? எதுவும் கிடையாது. கார்ப்பரேட்டுகள் இங்கிருந்து அவங்களுக்கு ரைட் ஆஃப்ங்கிற பேரில் பண்ணது மட்டும் சுமார் 16 லட்சம் கோடி அவுட்டு. ஒரு 6 லட்சம் கோடி பேங்க்கில் அவங்களே சீட்டிங் பண்ணி ஏமாற்றிட்டு வாங்கிட்டு அவங்க இந்தியா விட்டு கிளம்பிட்டாங்க. இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போயிட்டாங்க. பிடிச்சி எத்தனை பேரை கொண்டு வந்தாங்க, எவ்வளோ சொத்தை மீட்டாங்கங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் ஒரு சாமானியன் ஒரு பைக்குக்கு லோன் போடுறதோ, அல்லது படிக்கிறதுக்கு, கல்விக்கு, காலேஜுக்கு லோன் போடுறதோ, இப்படி போடுகிறவர்கள் ஒரு தவணை 2 தவணை கட்ட முடியலன்னா இன்றைக்கி என்ன மாதிரியான விஷயங்களை சந்திக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இவ்வளோ பெரிய பெருமுதலாளிகள் வாங்கிட்டு பேங்கை பூரா சுரண்டிக்கிட்டு போயிருக்காங்க. RCB கப்பு செய்ததுக்கு விஜய் மல்லையா
பார்த்தீங்களா அவ்வளோ பெருமையாக ட்வீட்டு போடுறாரு, நான் பார்த்து உருவாக்கிய அணின்னு. அவரை இங்கே பேங்க்கில் கடன் வாங்கிட்டு போனவரை பிடிச்சி திரும்ப கொண்டு வரணும், சொத்தை மீட்கணும், நாட்டுக்கு அவர் வாங்கின கடன் என்னாச்சுன்னு ஏதாவது கேட்டோமானா அது கிடையாது. நீங்கள் போய் மெகுல் சோக்ஷி போன்றவர்களை கஷ்டப்பட்டு கைது பண்ணி கூப்பிட்டு வருவீங்க. கூப்பிட்டு வந்து ஒரு வாரத்திலே அவருடைய வழக்கு சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் இருக்கக்கூடிய பில்டிங்கில் தானா தீ பிடிக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுது. அப்போ இந்த இடத்துல பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் பொருளாதார அளவுகோலை எடுத்துக்கொண்டாலும் சரி, வாழ்வியல் அளவுகோலை எடுத்துக்கொண்டாலும் சரி, சமூக அளவுகோல்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, மாநிலங்களுக்கான உரிமை பங்களிப்புன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, சட்ட ரீதியிலான சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது இன்றைக்கி மணிப்பூர் இன்றைக்கும் அன்கண்ட்ரோலபிளாக தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கவர்னர் மாளிகையை நோக்கி மிகப்பெரிய அளவுக்கு பேரணி போய் அதில் வன்முறை வெடிக்கிறது. எங்கே நீங்கள் இப்படி இது கிட்டத்தட்ட ஒரு சிவில் வாராக இத்தனை ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறதே, உங்கள் கவர்மெண்ட்டை நீங்களே கலைக்கிறீங்களே. அப்போ எந்த வகையில் நீங்கள் சிறப்பான ஆட்சியை கொடுத்தீங்கிற இடம் தான் ரொம்ப முக்கியமான கேள்வியாக நான் பார்க்குறேன். இதற்கான பதில் பாஜகவிடம் இல்லை எனும் பொழுது, இதற்கான எந்த பதிலும் அவங்ககிட்ட இல்லை என்னும் போது, நீங்கள் பெருமைப்படுவதற்கு, அதாவது தேசிய அளவில் இங்கே வந்து நீங்கள் வந்து அமிர்த காலத்தை கொண்டு வந்து விட்டோம் என்பதும், சர்வதேச அளவில் நான் விஸ்வகுரு என்று சொல்வதற்கும், ட்ரம்ப்புக்கு நீங்கள் பதில் சொல்லாத வரை ட்ரம்ப்புக்கு சரியான பதிலடியை இந்தியாவின் சார்பில் நீங்கள் பிரதமராக, அதாவது மோடி என்கிற தனிநபராக பாஜகவினுடைய பிரதமர் அப்படிங்கிற இடத்துல இருந்து இல்லை, பாஜக கட்சியிலிருந்து வந்து பிரதமர் இல்லை, அவர் ட்ரம்ப் என்கிற தனி மனிதர் கிடையாது, அவர் அமெரிக்காவினுடைய அதிபராக பேசுகிறார். நீங்கள் இந்திய பிரதமராக திரும்ப பேசியிருக்கணுமா கூடாதா? அப்போ அந்த இடத்துல பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை அவரை நோக்கியே கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. பாரதிய ஜனதா ஆட்சி பொறுப்பேற்ற 11 ஆண்டு காலம் இந்தியாவுடைய பொருளாதாரம் வளர்ச்சி குன்றிய ஒரு இருண்ட காலமாகும். வாங்கும் சக்தி குறைந்து போய், வேலை வாய்ப்புகள் அற்று போய், ஒரு பட்டுப்போன தேசத்திலே இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. நேருவியன் மாடல் என்று சொல்லக்கூடிய நேருவிய காலத்தில்தான் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி பெரிய அளவுக்கு வேகமாக முன்னேறவில்லை என்றாலும் வேலைவாய்ப்பு, விவசாயம் என்று பல துறை சார்ந்த முன்னேற்றங்கள் வந்தது. கல்வியிலே, ஆய்விலே, விண்வெளி வளர்ச்சியிலே, இவற்றிலெல்லாம் நாம் மிகச்சிறந்த முடிவுகளை எடுத்திருக்கிறோம், வெற்றிகளை பெற்றிருக்கிறோம். ஆனால் மோடி ஆட்சியிலே என்ன நடந்திருக்கிறது? விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு பதிலாக பசு ஆராய்ச்சி என்கிற பேரில் கோமியத்தில் தான் இன்றைக்கு குறிவைத்து ஆராய்ச்சியை மேற்கொள்கிறார்கள். ஆராய்ச்சிக்கு ஒதுக்கப்படுகிற உயர்கல்வி நிதி முழுவதும் பசு மாமிசம், பசு கோமியம், பசு பால் இதற்கான ஆராய்ச்சிக்காக மாறி இருக்கிற ஒரு கொடுமையை நாம் பார்க்கிறோம். எனவே தான் 3வது உலக பொருளாதாரமாக இந்தியா முன்னேறிவிட்டது என்று இன்றைக்கு மோடி பேசி வருகிறார். உண்மையில் 4 ட்ரில்லியன், சுமார் 4 ட்ரில்லியன் பொருளாதார வளர்ச்சி என்று அவர்கள் குறிப்பிட்ட போது 3வது இடம் என்று வருகிறது. ஆனால் சராசரியாக 140 கோடி மக்களுக்கு அதை பிரித்து பார்க்கிற போது வெறும் $2,700 ஆண்டு வருமானத்தை தான் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் 5வது இடத்தில் இருக்கிற இங்கிலாந்து $33,000, ஒரு தலைக்கு $32,000 வருமானம் பெறக்கூடியவர்கள் நம்மை விட குறைந்தவர்களா? $3,000 வருமானம் பெறக்கூடிய நாம் இங்கிலாந்தினுடைய வாழ்க்கை தரத்தை விட உயர்ந்திருக்கிறோமா என்கிற இந்த கணக்கையெல்லாம் பார்க்கிற போது எண் கணித சூட்சுமத்தில் நாட்டின் வளர்ச்சியை காட்டுகிறார்களே தவிர ஒவ்வொருவருடைய வளர்ச்சி மீதும் அக்கறை இல்லாத ஆட்சியாக மோடி ஆட்சி இருக்கிறது. விவசாயம் பாழ்பட்டு போய் இருக்கிறது, வேலைவாய்ப்பு அற்றுப்போய் இருக்கிறது, தினக்கூலிகளுக்கு கூட வரி கொடுமை தாளாத காரணத்தால் இன்றைக்கு வரி விதிப்பின் உச்சத்தில் இந்தியா இருக்கிறது. எனவேதான் எல்லா வகையிலும் ஒரு மிகச்சிறந்த வணிகமயமாக்கலை கொண்டு வந்து வணிகமயமாக்கல் மூலம் ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள் அவருடைய கல்விக்கு, அவருடைய மருத்துவத்திற்கான செலவையெல்லாம் ஆண்டாண்டு தோறும் குறைத்திருக்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டத்துக்கான ஏழை பாடிகளுக்கான அந்த நிதியும் குறைத்திருக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்த இந்தியாவின் அடித்தட்டு மக்களுடைய வளர்ச்சியை ஆபத்துக்கு உள்ளாக்கிவிட்டு மேட்டுக்குடியாக இருக்கக்கூடிய 1% மக்களுக்கு ஊட்டி வளர்க்கிற ஒரு ஆட்சி தான் மோடியின் ஆட்சி. எனவே இது இந்தியாவினுடைய வளர்ச்சியை தரவில்லை, இந்தியாவுக்கு தளர்ச்சியை தான் தந்திருக்கிறது. வளர்ந்தவர்களை வளர வைத்திருக்கிறது, வளராதவர்களை ஏறி மிதித்து அமுக்கி நாசம் செய்திருக்கிறது. எனவே மோடி ஆட்சி வீழ வேண்டும் என்பதுதான் சாமானிய மக்களின் கனவாக விளைவாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நாம் குறிப்பிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. பஹல்காம் இராணுவ தாக்குதல், குறிப்பாக நம்முடைய பயணிகள், சுற்றுலா பயணிகளை 26 பேரை பயங்கரவாதிகள் படுகொலை செய்த போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான போர் வந்தது. ட்ரம்ப் ஏறத்தாழ 16 முறை பேசியிருக்கிறார்.
இவற்றிலெல்லாம் நான் சொல்லிதான் போர் நிறுத்தம் என்று அவர் அறிவித்திருக்கிறார். அதற்கும் இன்றைய வெளியுறவுத்துறையோ மோடியோ நேரடியாக பதிலளிக்கவில்லை. மாறாக மௌனம் காக்கிறார்கள். பயங்கரவாதத்துக்கு எதிராக அதனுடைய நிலைகளில் தான் நாங்கள் பாகிஸ்தானில் தாக்கினோம் என்று சொன்னார்கள். சிந்து நதியை எல்லாம் தடை செய்து விட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் 2 முறை சிந்து நதிக்கு உபநதியாக இருக்கக்கூடிய அந்த அணைகளை திறந்து விட்டிருக்கிற ஒரு சூழ்ச்சியையும் இந்தியா செய்திருக்கிறது. செய்தி என்னவென்றால், சர்வதேச அளவில் பயங்கரவாதத்தை தடுக்கிற உறுப்பு நாடுகள் அந்த கமிட்டி இருக்கிறதே, அதில் துணைத் தலைவராக பாகிஸ்தான் வந்திருக்கிறது. அமெரிக்க நிர்வாகம் தேர்ந்தெடுப்பது பாகிஸ்தானை. ஆனால் இங்கே பாகிஸ்தானை எதிர்த்து போரிடுவதைப் போல ஒரு பாசாங்கு. ஆனால் அதே அமெரிக்காவினுடைய நிலைமைக்கு ஆதரவாக இன்றும் இருக்கக்கூடியவராக மோடி இருக்கிறார். எனவே ஒற்றை கல்லில் 2 மாங்காய் என்பார்கள். அமெரிக்கா ஒற்றை கல்லிலேயே இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆட வைக்கிறது என்று சொன்னால், இங்கே தலையாட்டு பொம்மைகளாகத்தான் மோடி ஆட்சி இருக்கிறது, பாஜக ஆட்சி இருக்கிறது என்பதை இது மிக தெளிவாக காட்டுகிறது. எஜுகேஷன் இஷ்யூஸில் கூட நம்ம இன்னொரு பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது இந்த ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஸ் திரு ட்ரம்ப் அவர்கள் என்னென்ன பண்ணுறாங்க, இப்போ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஆகட்டும் சரி, மற்ற பல்கலைக்கழகத்தோட குரல் வெளியை நிறுத்தணும்னு பார்க்குறாங்க. இந்தியாவிலும் கல்விக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருக்குது. அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த சமகர சிக்ஷா அபியான், நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்காம இருக்காங்க. அதுவும் இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தோன்னா ஆர்டி, அதாவது கல்வி உரிமை மூலமாக பயன்பெற மாணவர்கள், அவங்க தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுற நிலைமை இன்னைக்கு இருக்குது. அதுவும் நீட்டு திணிப்பு, அதுக்கப்புறம் என்சிஆர்டிலேருந்து ப்ரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டியூஷனை ட்ராப் பண்ணுறது, இவங்க கல்வி நிலையங்கள் பல இடங்கள்ல இவங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை புகுத்த முயற்சிக்கிறது. ஒரு நாள் இந்த காரணங்கள்லாம் மனசில் வச்சுட்டு தான் இவங்க இந்த கல்வி விஷயங்கள்ல அமைதியான ஒரு நிலைப்பாட்டை இனி வரைக்கும் கடைபிடிக்கிறாங்களான்றது நம்மளுக்கு வெறும் ஒரு சந்தேகமாகவே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, இப்போ பிரதமர் அவர்கள் வந்து ரீசெண்டாக ரொம்ப லேட்டஸ்ட்டாக பேசியிருக்காரு. இந்த 11 வருட ஆட்சி காலங்கள் அப்படின்னு ரொம்ப பெருமை பேசியிருக்காரு. அந்த 11 வருட ஆட்சி காலங்கள் வந்து வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள், மக்களோட நலன் சார்ந்ததா, ஏழை மக்களின் நலன் சார்ந்ததா இருந்தது. ஆனால் ரியாலிட்டி என்னன்னு நம்மளுக்கு தெரியும். இது யாரோட நலன் சார்ந்ததாக இருந்ததுன்னா அம்பானி, அதானி மற்றும் பெரும் முதலாளிகளோட நலன் சார்ந்ததாக இருந்திருக்கு. அதுவும் குறிப்பாக க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டு பிரதமர் சொல்கிறார். இது யாரோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்குன்னா அம்பானி மற்றும் அதானியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டாக தான் இருந்திருக்கு. இதனால் என்ன வளர்ச்சி, என்ன உயர்ந்ததுன்னு பார்த்தோன்னா, அதானி அம்பானியோட சொத்துக்கள், அவங்களோட பொருளாதார சக்தி தான் உயர்ந்திருக்கு. அதை மீறி என்ன உயர்ந்ததுன்னா விலைவாசி உயர்ந்திருக்கு, வேலைவாய்ப்பின்மை திண்டாட்டம் உயர்ந்திருக்கு, அது வேலைவாய்ப்பின்மை தான் உயர்ந்திருக்கு. மற்றபடி இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த சென்டர் ஃபார் ஸ்டடி ஆஃப் சொசைட்டி அண்ட் செக்குலரிசமோட ரிப்போர்ட் என்னென்னா, இன்னொரு உயர்ந்த விஷயம் என்ன உயர்ந்திருக்கு, அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த 2023 2024 இந்தியாவில் நடந்த கம்யூனல் ரியாக்ஸ் 84% உயர்ந்திருக்கு. ஏட் ஸ்பீச், வெறுப்பு பேச்சுக்கள், வெறுப்பு பிரச்சாரம் 270% உயர்ந்திருக்கு. அதில் அந்த வெறுப்பு பிரச்சாரத்தில் நம்ம பிரதமர் அவர்கள் பேசுனது 33% அப்படின்ட்டு அந்த ரிப்போர்ட்டில் சொல்லுது. இதுதான் உயர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2022 மேலேருந்து 2024 டிசம்பர் வரைக்கும் பிரதமர் அவர்களோட 38 ஃபாரின் விசிட்டில் செலவு பண்ணது 258 கோடி ரூபாய் நம்ம அரசு கஜானாலேருந்து மக்கள் வரி பணத்துலேருந்து செலவாயிருக்கு. ஆனால் என்ன நடந்திருக்குன்னா, இந்த 11 இயர்ஸில் கண்டிப்பாக இந்தியாவோட டிப்ளமேசி வந்து ஒன்றும் பெரிய லெவலில் சக்ஸஸில் இல்லை, ஒன்றும் பெரிய ரிசல்ட் கொடுக்கலன்னு தான் சொல்லுவேன். இப்போ கல்வி அப்படிங்கிறத தாண்டி மோடி அரசு இந்த 11 ஆண்டுகளில் என்னவெல்லாம் செஞ்சுருக்கு, இல்லை எதெல்லாம் செய்ய தவறி இருக்குது, அவங்க சொல்வதை போல், அதாவது இந்தியாவினுடைய அமிர்த காலம் அப்படின்னு அவங்களே பாராட்டிக்கிறாங்க இல்லையா. இதில் நம்ம சில டேட்டாஸை பார்த்தோம்னா எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்னு தெரிஞ்சுக்கலாம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல அமைப்புகள், பல நிறுவனங்கள் பல்வேறு விதமான தரவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போ நான் அதில் ஒரு 7 மட்டும் சொல்கிறேன் அவசரமாக. UN ஐநா சபையினுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதாவது மனிதர்களுடைய வளர்ச்சி சார்ந்த குறியீட்டில் இது எதெல்லாம் குறிப்பிட்றாங்கன்னா, குழந்தை பிறக்கிறது அப்படின்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, பிறக்கக்கூடிய குழந்தைகளில் எத்தனை குழந்தைகள் ஆரோக்கியமாக வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதுல தொடங்கி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி, இந்தியாவினுடைய அந்த நாட்டினுடைய சராசரி தேசிய வருமானம், இப்படி பல விஷயங்களை வச்சு ஐக்கிய நாடுகள் மன்றம் ஒரு டேட்டா எடுக்குது. அதில் 2014 பிரதமராக மோடி வரும்போது 130வது இடத்துல இந்தியா
இருந்தது, இன்னைக்கு 134வது இடத்துல இருக்கிறது. அதே போல் எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அமைப்பு அவங்க எடுக்கக்கூடியது டெமோக்ரஸி இண்டெக்ஸ், உலகத்தில் எந்த அளவுக்கு ஜனநாயகம் இருக்கிறதுன்னு பல நாடுகளில் எடுக்கிறாங்க. பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன்பாக 27வது இடத்துல இருந்து இன்னைக்கு 47வது இடத்துக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது. இந்தியாவை அவங்க ஃப்ளாடு டெமோக்ரஸி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பலவிதமான சிக்கல்கள் நிறைந்த, அதாவது தவறான அல்லது சரியாக இல்லாத ஒரு மோசமான நிலையில் இருக்கக்கூடிய, மோசமானதுக்குங்கிற நிலையை தொடக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல் உள்ள ஜனநாயக நாடு அப்படின்னு இந்தியாவை அவங்க வகைப்படுத்துகிறாங்க. அதே போல் வேர்ல்டு ஜஸ்டிஸ் ப்ராஜெக்டினுடைய ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸ், எந்த அளவுக்கு சட்டத்தினுடைய ஆட்சி நடக்கிறது. ஏன்னா நம்ம இந்தியாவில் இன்னைக்கு பார்க்குறோம், கும்பல் கொலைகள் இவங்களே கூடி இது பண்ணுறாங்க, மாட்டுக்கறியை கொண்டு போகிறான்னு கூடிய கொள்றதாகட்டும், திடீர்னு ஜெய் ஸ்ரீராம்னு கத்திக்கிட்டு மசூதி வாசலில் தான் போய் அங்கே போய் அதை தாக்கக்கூடியது. நீங்கள் ஊர்வலம் போகிறீங்கன்னா இப்படி மசூதி கிட்ட மட்டும் உங்களுக்கு சிக்கல் வருதுங்கிறது, மசூதி இருக்க தெரு வழியாக தான் நீங்கள் ஏன் உங்கள் சாமியை ஊர்வலம் கொண்டு போகிறீங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்குது. இதை தாண்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது சட்டத்தினுடைய ஆட்சி நடைபெறக்கூடிய இடத்துல அடிப்படை உரிமைகள் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுகிறது, இங்கே இருக்கக்கூடிய கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் இது எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிறதுல 66வது இடத்தில் இருந்த இந்தியா இன்றைக்கு 77வது இடத்துல இருக்கிறது. மக்களினுடைய அடிப்படை உரிமையை பாதுகாப்பதில் நாம் நிறைய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு அர்த்தம் இது அலாரமிங்க இல்லையா? 4வது ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய உலக மகிழ்ச்சி குறியீடு வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா 111 இருந்த இந்தியா 124க்கு இன்னமும் பின்னாடி போயிருக்கு. அதே போல் உலக பத்திரிகை சுதந்திரத்துக்கான இண்டெக்ஸ் 140லேருந்து 159வது இடத்திற்கு இந்தியா தள்ளப்பட்டு இருக்கிறது. மோடி அவர்கள் வந்த பிறகு நம்ம தான் பார்த்தோமே, ஒரு கார்ட்டூன் போட்டதற்காக நீங்கள் சைட்டை முடக்கிறதுல இருந்து உள்ள இடி ரைடை விட்டு வெளிநாடுகளில் இருந்து இவங்க ஃபண்டு வாங்கிட்டாங்கன்னு நியூஸ் கிளிக்கினுடைய பிரபீர் புர்காயிஸ்தா கைது செய்யப்பட்டதில் தொடங்கி இப்போ ஒயர் இணையதளம் முடக்கப்பட்டதிலிருந்து பல விஷயங்களை பார்த்துட்டோம். அப்போ மோடி அவர்களை கேள்வி கேட்கக்கூடியவர்கள் அது கேள்விக்கு உட்படுத்தி இதுக்கு நீங்கள் பொறுப்பெடுக்கணும்னு கேட்கக்கூடிய சைட்ஸில் இருந்து அத்தனையும் முடக்கப்படுகிறது. பத்திரிகையாளர்கள் குஜராத்தில் மிக மூத்த ஒரு பத்திரிகை, அதனுடைய நிறுவனர் கிட்டத்தட்ட 70 வயதை கடந்தவங்க, அவங்கள போய் கைது பண்ணுறாங்க. எப்போனா 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, நாங்கள் இப்போ ஆதாரத்தை தேட போகிறோன்னு 70 வயதை கடந்த அந்த பத்திரிகை முதலாளி போய் நீங்கள் கைது பண்ணுறீங்க. குஜராத்திலே நீ எனக்கு எதிராக செய்தி போடுவியாங்கிற நோக்கமாக இருக்கிறது. அடுத்து குளோபல் காம்படிஷன் குளோபல் கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்முடைய லஞ்சம் சார்ந்த விஷயங்களில் 85லேருந்து இன்னைக்கு 93க்கு போயிருக்குன்னு பார்க்குறோம். உலக பட்டினி குறியீட்டில் குறிப்பாக குழந்தைகளுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுறதும் அவர்கள் போதுமான போஷாக்கு இல்லாத நிலையில் இருப்பதில் 55வது நாடாக நாம் இருந்தோம். இன்றைக்கு 105வது நாடாக இந்தியா போயிருக்கிறது அப்படின்னு. இப்போ இந்த 7ங்கிறது சும்மா சாம்பிள் தான். இதே போல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல நாடுகள் கொடுத்த 41 குறியீடுகளில் இந்தியா இன்றைக்கு மிக மோசமான நிலையில் இருக்கிறது. மோடி அரசினுடைய ஆட்சியில் 41 குறியீடுகளில் நம்ம கீழே போய் வீழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மோடி ஆட்சி எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்க சொல்கிறது மாதிரி அப்படிங்கிற ஒரு இதுக்கான ஒரு சின்ன சாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். 11 ஆண்டுகளில் எந்த ஒரு நன்மையும் இந்தியாவுக்கு இந்த அரசாங்கம் செய்யவில்லை. இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர், இளைஞர்கள், விவசாயிகள் எல்லாருக்கும் எதிரான அரசாங்கமாக இந்த அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக வேலையின்மை பிரச்சனை இருந்து வருகிறது. ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்று சபதமேற்றார் நரேந்திர மோடி. ஆனால் இந்த நிலைமை என்ன என்று சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இளைஞர்கள் வேலையின்மையால் அவதிப்படுகிறார்கள் என்று ஆய்வு அறிக்கைகள் சொல்கின்றன. இன்னும் சொல்ல போனால், அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டிய அரசாங்கம் திமிராக பாராளுமன்றத்தில் அமித்ஷா என்ன சொன்னார்? பக்கோடா போட்டு வித்துக்குங்க, அதுவும் வேலை வாய்ப்பு தான் என்று பாராளுமன்றத்திலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னார். இப்படி இளைஞர்களை வஞ்சிக்கக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கிறது. கல்வி கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். ஆனால் அவற்றை தள்ளுபடி செய்யாத அரசு லட்சக்கணக்கான கோடிகள் கார்ப்பரேட் முதலாளிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்திருக்கின்றார்கள். நேற்று கூட விஜய் மல்லையா என்ன சொன்னார்? நான் அருண் ஜெட்லியுடன் சொல்லிவிட்டு தான் இந்த நாட்டை விட்டு ஓடி போனேன் என்று சொல்கிறார். அருண் ஜெட்லி தான் என்னை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார் என்று சொல்வதற்கான பொருள் அது. இன்னும் சொல்ல போனால், முகுல் சாப்ஸ்கி போன்ற, நிரவ் மோடி போன்ற பல்வேறு கடன் பெற்று ஏமாற்றி இந்த நாட்டை விட்டு சென்றவர்கள் அரசாங்கத்தின் துணையோடு தான் சென்றிருக்கிறார்கள் என்பது பல்வேறு சாமானியர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் பதில் சொல்ல இயலாத நரேந்திர மோடி அரசு வெறும் இந்த ஆபரேஷன் சிந்தூரை தேர்தல் பிரச்சார யுக்தியாக பயன்படுத்திக் கொண்டு தேசிய கொடியை ஏந்தி கொண்டு நாடு முழுவதும் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
ஒரே ஒரு எச்சரிக்கையை தான் இவர்களுக்கு நான் விடுக்க விரும்புகின்றேன். இந்த நாடு எப்பொழுதும் அமைதியை விரும்பும் நாடு, இந்த நாடு எப்பொழுதும் சகோதரத்துவத்தை விரும்பும் நாடு, இந்த நாடு எப்பொழுதும் மதச்சார்பின்மையை விரும்பும் நாடு, இந்த நாடு எப்பொழுதும் உண்மையின் பக்கம் நிற்கின்ற நாடு. அந்த உண்மை எப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே ஒன்றுவிட்டு ஒரு கூட்டணியாக நாங்கள் ஐக்கியப்பட்டு பிஜேபியை உள்ளே வரவிடாமல் விரட்டி கொண்டிருக்கிறோமோ, அதே ஒரு நிலைமை நாடு முழுவதும் ஏற்படும். பிஜேபி தோற்கடிக்கப்படும். நரேந்திர மோடி அரியணையிலிருந்து வீழ்த்தப்படுவார். சங்க பரிவார கூட்டங்கள் இந்த நாட்டை விட்டே ஓட்டப்படும். இவர்கள் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே பண்பாடு என்று ஒற்றைத்தன்மையை நோக்கி இந்த நாட்டை நடத்தி செல்ல முயல்வதன் மூலம் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை அழிக்க முயல்கிறார்கள். இந்த 11 ஆண்டு கால நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி என்பது முழுக்க முழுக்க மக்கள் விரோதமானது, அரசியல் சட்டத்திற்கு எதிரானது, மதச்சார்பின்மைக்கு எதிரானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது. இவர்கள் பீற்றிக்கொள்ள ஒன்றுமே இல்லை. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை தரவில்லை, மாறாக பகோடா விற்றாவது பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர்கள் தான் இவர்கள் இன்றைக்கு அரசியல் சட்டத்தின்படி ஆட்சி நடத்தவில்லை, RSS திட்டத்தின்படி தான் ஆட்சி நடத்துகிறார்கள் என்பதுதான் இந்த 11 ஆண்டு கால ஆட்சி இந்தியாவுக்கு சொல்லித் தருகிற விஷயமாக இருக்கிறது.